குருப்பியோ நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார். இந்த ராகு பகவானுக்கு குருவின் பார்வை இருக்குது. இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடமான 12ஆம் வீட்டில் சனி, செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. சனி, சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் 14ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது சித்திரை மாத பிறப்பு, அதாவது தமிழ் பராபவ வருட பிறப்பு. அதனால் சூரியன் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு பிரயாணமாகிறாரு. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சி இது ஒன்று தான். இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மகர ராசியிலிருந்து துவக்கி மேஷ ராசி வரைக்கும், மகரம், கும்பம், மீனம், மேஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. மகர ராசியில் 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 வரைக்கும் இருக்கார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை விடியற்காலை வரை. அதனால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை 1ஆம் தேதி காலை 3:44 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 13ஆம் தேதி அன்னைக்கு காலை 3:44 சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகு செவ்வாயோடு இணைகிறாரு. குரு பார்வையில் வந்துடுறாரு. இந்த அமைப்பானது கடகராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றது. 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 முதல் 15ஆம் தேதி காலை 9:37 வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 15ஆம் தேதி காலை 9:37 சந்திரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது 17ஆம் தேதி மதியம் 12:03 வரை மீன ராசியில் சனி, புதன், சூரியனோட சேர்ந்துருக்காங்க. இதில் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுவார். அதனால் அந்த இடத்துல 2 கிரக சேர்க்கை தான், சனியும் புதனும். இதில் புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அந்த இடத்துல சந்திரன் போய் சேர போகிறார். சூரியன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். 17ஆம் தேதி மதியம் 12:03 வரை சந்திரன் ராசியில் இருப்பார். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 15ஆம் தேதி காலையில் 9:37 17ஆம் தேதி மதியம் 12:03 வரை. இந்த 17ஆம் தேதி மதியம் 12:03 சந்திரன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 17th ஏப்ரல் மதியம் 12:03 முதல் 19th ஏப்ரல் 19 ஏப்ரல் மதியம் 12:31 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி, வேலைக்கு உங்கள் வேலை விஷயமா, இல்லை ஏதோ ஒரு பண விஷயமா, இல்லை குடும்ப விஷயமா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு அப்படின்னா, கிளம்பும்போது உங்கள் வீட்டுக்கு இடதுகை பக்கம் ஒரு சின்ன பாத்திரத்தில் நீர்மோர் கலந்து, நீர்மோரில் கொஞ்சோண்டு கடுகு தாளித்து கொட்டி, இஞ்சியை கொஞ்சோண்டு அரைச்சி விட்டு, இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு இதை அங்கே போகிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அந்த உங்களுடைய வேலை விஷயமாக வெளியில் செல்லும் பொழுது இந்த நீர்மோரை குடிக்கிறதுக்கு அடுத்த வாளுக்கு கொடுங்கோ. நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் போயிட்டு குடிச்சுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு, இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை பார்க்க போங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/4 டம்ளர் 2 டம்ளர் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு கூட, இப்போ நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுட்டு கூட போகலாம். ஏன்னா போயிட்டு வரதுக்குள்ளே காலியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா திருப்பி பண்ணணும். அதுக்காக நீங்கள் முன்னாடியே ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்த்துக்காவது அதை கொடுக்கணும். இதை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை
திட்டணும், உங்கள்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறவங்களுடைய மனசை டைவர்ட் பண்ணுறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதுதான் இந்த சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடிய பரிகாரம். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். வாராந்திர பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்காக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10, 11, 12 மற்றும் ராசி இந்த இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறார். எல்லாமே தேய்பிறை சந்திரன். அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். குறிப்பாக வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் இருக்கும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரெகுலராக நடக்கிறது சார் அப்படிம்பீங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த வாரம் பெரிய மரியாதையை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 15லேருந்து 17 எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடனை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் ஜாஸ்தி ஆகும் அல்லது எதிரிகள் தொல்லை இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 17ஆம் தேதியிலேருந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். இந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உச்சமாகிறாளோ அந்த சமயம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். ஸோ அதனால் இந்த மார்ச், ஏப்ரல், மேலே ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு மேலே மே 15க்குள்ளே ரிசல்ட் வரதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ படிப்பு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் வியாபாரிகள் செலவுகளை தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த டொனேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறேன். ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் மாதம் வாரம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வாரத்தில் அந்த கொடுக்குற அமௌண்ட்டில் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே இந்த வார கடைசியில் நீங்கள் வெளியூர் ட்ராவல் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் எதை பேசுகிறதா இருந்தாலும் அதை எவ்வளவுக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணால் உங்களுக்கு நல்லது. அது அப்படியே இங்கே கேட்ட விஷயத்தை அப்படியே சொன்னீங்கன்னா அது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். சப்போஸ் லெட்டஸ் அஸ்யூம் உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அது எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. சப்போஸ் டைல்யூட் பண்ணாமல் உங்களுக்கு நீ இது பண்ணின தப்பு அப்படின்னா அது குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். எதிரிகளால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்தினா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாமல் இருந்தால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை, நீங்கள் எதை பேசினாலும் சண்டைக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படித்து வருவதன் மூலமாக நல்ல வார்த்தைகளை பெற்று நல்ல வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை அந்த ஆஞ்சநேய மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது. சட்டுன்னு கோபம் வந்துடும். ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு வில்லன் கேரக்டர் சொல்லுவார், பையன் நெருப்புக்கு பிறந்த பயப்பா, எல்லாம் இந்த பக்கம் உரசினாலும் நெருப்பு வருது பற்றிக்கிறான் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் டக்குன்னு கோபத்தில் உணர்ச்சி வசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில்
மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளார சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சொத்து, ஒன்றா ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டு, ஒரு நிலம், ஒரு விவசாய நிலம், ஏதோ ஒன்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஏன் சொத்து சேர்க்கையாக இருக்கணும், நாங்கள் கார் வாங்கக்கூடாதா அப்படின்னா, இப்போ கார் வாங்குறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் சொத்து வாங்குறதுக்கான வசதி வாய்ப்பு தான் இருக்குது. அது என்ன சார், சொத்து வாங்குறது ஜாஸ்தி விலை, இது கம்மி, அப்படி இல்லை. இப்போது இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதனால் நீங்கள் தாராளமாக சொத்து வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. வைகாசி மாதத்தில் நீங்கள் குடி போகிறதுக்கான நேரம் வந்துவிடும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள், குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது உங்களுக்கு ரகசிய காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு மனசார அதில் ஈடுபாட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லை, அவங்களுடைய கம்பல்ஷனுக்காக இல்லை, வேற ஒரு எதிர்பார்ப்புக்காக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அனாவசியமான பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அதீத லாபம் ஏற்படுகின்ற நேரம். ஆனால் அந்த லாபம் உடனே கைக்கு வருமானு கேட்டால் கைக்கு வராது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்கே நேரம் பத்தாது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. அது வெய்ய காலம் வேறு, உடம்புல உஷ்ணத்தினால சூட்டு கொப்பளம் இல்லை வேறு விதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீர் நிறைய குடிக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் கூட நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் ரிஷபராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய புஜங்கம், முருகனுக்கு உண்டான மந்திரம் சுப்பிரமணிய புஜங்கம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கந்தசஷ்டி கவச்சம். இது ரெண்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் மனசில் தைரியத்தை மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீண் விரயங்கள். இப்போ வந்து உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஆனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில் அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான நேரம். அதனால் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் புதுசாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சாதனை செய்வீங்க. அதாவது லைக் ஸ்போர்ட்ஸ், இன்டோர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி சினிமாத்துறை, கலைத்துறை, பாட்டு, டான்ஸ், இது எல்லாத்துலேயுமே யூ வில் எக்ஸல். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கௌரவத்தை ஏற்படுத்துவீர்கள் குடும்பத்துக்கு. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக சில தடுமாற்றம் ஏற்படும். மனசு தடுமாறும். அதாவது உங்களால் டெசிஷன் எடுக்க முடியாது. இந்த டெசிஷன் எடுக்கலாமா, இப்படி எடுக்கலாமா, இப்படி எடுத்தால் இந்த பாதிப்பு வரும், இப்படி எடுத்தால் எந்த பாதிப்பு வரும், இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் குழப்பம் அதிகரிக்கிறதுனால தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடக்கும்னா 15லேருந்து 17ஆம் தேதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு குழப்பம் ஜாஸ்தியாகிடும். ஸோ எந்த ஒரு முயற்சி எடுக்கும் போதும் தீர யோசித்து செயல்படுவதன் மூலமாக குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம், அதாவது விவசாயத்தை தொடர முடியுமாங்கிறதே ஒரு தடுமாற்றமாக இருக்கும். அதுவும் இந்த பச்சை காய்கறிகள், பச்சை செடி கொடிகள் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சங்கடப்படுறதுக்கான, அதாவது பூச்சிகளால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் இந்த மிருகங்கள், யானை, பசு, கரடி இது போன்ற மிருகங்கள், ஏன் ஈவன் இந்த நரி, இந்த எலி, பெருச்சாளி இந்த மாதிரி உயிரினங்களால் கூட உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. கொஞ்சம் அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பொருட்கள் மட்டும் இல்லை, உங்களையும் பாதுகாத்துக்க வேண்டியது இந்த வாரம் அவசியமான ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில் விநாயகர் அகவல் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா விநாயகருக்கு உண்டான அந்த மந்திரங்களை, ஏதோ ஒரு மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாங்க. அதை சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா ஆண்கள் மட்டும் 12 தோற்பீகரணம் போட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. பெண்கள் தோற்பீகரணம் போடக்கூடாது. பல தடவை சொல்லியிருக்கேன், திருப்பவும் சொல்கிறேன். பெண்கள் தோற்பீகரணம் போட்டால் யூட்ரஸ் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தோற்பீகரணத்தை ஆண்கள் மட்டும் போட்டுவிட்டு பெண்கள் வெறுமை தலையில் குட்டிண்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்க. இதனால் உங்களுக்கு தடைகள் விலகும், நன்மைகள் ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். அதனால் அனுகூல பலன்கள் ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். முதல் ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, திங்கட்கிழமை காலையிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குறிப்பாக யாரு கூட மனஸ்தாபம் வரும் அப்படின்னா, கூட பிறந்தவங்க கூட மனஸ்தாபம் வரும். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கான சூழ்நிலைகள் அந்த நாட்களில் இருக்கும். அதுவும் குறிப்பாக அன்றைக்கி யாருக்காவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட்டை கொடுக்க முடியாத ஒரு சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி விடியற்காலை முதல் 15ஆம் தேதி காலை வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுடைய தசம பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார், 9ஆம் இடம் போகிறார். இந்த 9ஆம் இடத்துல சனி புதனோட பாதகாதிபதிகள் கூட ராசிநாதன் சேர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இளைய சகோதரர்கள் வழியில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்காக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்காக சில கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. அதே சமயம் வாரக்கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பதவி உயர்வோ அல்லது திரவிய லாபமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து அவங்க கணவரோ மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு உக்காந்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு திரும்பி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்களால் அது தடுக்கப்படுகின்றது. கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய கூட பிறந்தவங்க, அவங்க தான் வந்து உங்கள் கூட சேர விடாமல் தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இது இந்த வாரத்தில் அது சம்மந்தமாக தெரிய வரும்பொழுது அதுக்கு உடனே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. கோவப்பட்டு அது எப்படி என்ன தடுக்க, என் மனைவி கூட நான் வாழ முடியாதா, என் கணவன் கூட வாழ முடியாதா, அவன் எப்போவுமே இப்படி தான் அப்படின்ட்டு அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. எடுப்பார் கைப்புள்ளியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மனசை விட்டு பேசுகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. தைரியத்தை கொடுங்க. யூ ஷுட் சப்போர்ட் ஹிம். நீங்கள் வந்து உங்கள் கணவரையோ மனைவியோ தைரியத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. குழந்தைகளை வச்சு பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க கூட இந்த வாரம் மனஸ்தாபம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட பிறந்தவங்ககிட்டையும் ரொம்ப பெருசாக சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. வியாபார ரீதியாக உங்களுக்கு பண முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க.
லாபம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்துக்காக சில இடத்துல நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாண்டு நிற்கிறீங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எந்த இடத்துல கௌரவம் வேணுமோ அந்த இடத்துல கௌரவம் இருக்கணும். சில இடத்துல கணவன் மனைவி விஷயத்தில் எதுக்கு கௌரவம் பார்த்துட்டு, அண்ணன் தம்பிக்குள்ளே கௌரவம் பார்க்கக்கூடாது. ஆனால் அங்கே தான் பார்ப்போம். ரோட்டில் போனால் அவன் சிரித்து கிண்டல் பண்ணுவான். ஆனால் வீட்டில் அண்ணனோ தம்பியை கிண்டல் பண்ணால் கோவம் வந்துடும். மனைவி கிண்டல் பண்ணாலும் கணவன் கிண்டல் பண்ணாலும் கோவம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயங்காதீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். தொழில் செய்வதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். அம்பாள் கூட எப்படி இருக்கணும்னா, அம்பாள் வந்து கன்னியாக இருக்கணும், குழந்தையாக இருக்கணும். குழந்தையாக இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றல் அந்த கன்னி தெய்வத்துக்கு உண்டு. சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சுமூகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பிரச்சனையே கிடையாது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது. 13லேருந்து 15 அந்த நாட்கள் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தனலாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் வருது பாருங்கள், 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி. அந்த நாட்களில் வந்து உங்கள் வெளியிலேருந்து இருக்கிறவன்ட்டெல்லாம் ரொம்ப நட்பாக இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், உங்கள் கணவன் மனைவி இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா, இவங்கக்கிட்ட உங்களுடைய பிடிவாதத்தை காட்டுவீங்க. உங்கள் குழந்தைகள் இவங்கக்கிட்ட பிடிவாதத்தை காட்டுறீங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் இவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்கள் ஹெல்த் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஹெல்த் ரீசன் சொல்லி வேலை சம்பந்தமாக பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் பிடிவாத குணம் அல்லது போட்டி மனப்பான்மை காரணமாக, அதாவது எங்கே போட்டி போடணுமோ அங்கே விட்டுருவீங்க, எங்கே பேசணுமோ அங்கே விட்டுருவீங்க. பேசக்கூடாத இடத்துல, போட்டி போடக்கூடாத இடத்துலலாம் பிடிவாதம் முடிச்சு நான் இவங்க கூட போட்டி போடுவேன். நமக்கு தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வரட்டு பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் போகக்கூடிய 17லேருந்து 19 அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் சூரியன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் தேய்பிறை சந்திரன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறினதுக்கு அப்புறம் தான் 18ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் கொஞ்சம் உடம்பு ரீதியாக சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், அதாவது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை காட்டிலும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால், தாய் தந்தையருக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் உங்களுடைய வேலை படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அவசரத்தில் வார்த்தையை தப்பாக சொல்லிடுவீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சரை வேறு ஒரு ஆன்சராக கொடுத்ததுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் தேவை. அட்வைசர் தேவை இருந்தால் மட்டும்தான் அவங்களால தான் உங்களை அட்வைஸ் பண்ணி ஏன்னா உங்கள்கிட்ட வந்து யாரும் வந்து அதிகாரமாக சொல்ல முடியாது, இது பண்ணுப்பா, இப்படி பண்ணால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு பதவிசாக சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. அந்த அட்வைசர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வேத வாக்காக இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அட்வைசர் தேவை. அதுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள். மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் ஏற்படட்டும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரக்கடைசியில் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அது வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் தந்தையரால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். இத்தனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது, இப்போ நிம்மதி கொஞ்சம் ஓரளவுக்கு வரத்துக்கான எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் ராகு சேர்க்கை வரக்கூடிய நாட்கள் 13லேருந்து 15. அந்த நாட்களில் உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் தந்தையாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம், குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மருத்துவ ரீதியான உதவிகள் அது அன்றைக்கி தேவைப்படும் அவருக்கு. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து சந்திரன் செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி சேர்க்கை பார்க்குறாங்க, லக்னத்தை ராசியை பார்க்குறாங்க. இதில் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருந்தாலும் யாரையும் எந்த விஷயத்துக்கும் நம்பாதீங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக அது எப்போன்னா 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உச்சமடையும் பொழுது இடமாற்றத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் டிராவல் வரும். அந்த டிராவல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் தந்தை வழியில் அந்த நாட்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். 14ஆம் தேதி மேலேருந்தே 14ஆம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு தந்தை வழியில், ஏன்னா பித்ருக்காரகன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார், அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுனால சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் வாரக்கடைசிக்கு, அதாவது 14ஆம் தேதிக்கு மேலே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், எதிரிகள் தொல்லை ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனாவசியமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் சுறுசுறுப்பு தான் உங்களை வழி நடத்தும். சுறுசுறுப்பாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பணவரவை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் தினமும் காலையில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதாவது ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆஃபீஸையும் பார்க்க முடியாமல், வீட்டையும் பார்க்க முடியாமல், இதனால் அவங்க மனைவிகிட்ட திட்டு வேற வாங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, சந்திரன் 4ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். 4, 5, 6, 7. இந்த வார கடைசியில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும், அந்த நாட்கள் மட்டும்தான் கணவன் மனைவி உறவில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா உங்கள் கூட பிறந்தவங்க, இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள், இல்லாட்டி உங்கள் மனைவியுடைய மூத்த சகோதரர். இந்த 3 விஷயத்தினால தான், 3 காரணத்தினால தான் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதில் சலிப்புத்தன்மை அல்லது ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை சந்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஏமாற்றத்தை தரும். அதனால் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதில் இந்த வாரம் 14ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரார். அதனால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆர் கலீக்ஸ், அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட், இவங்கக்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் கவனமாக பேசுங்க. எந்த இடத்துலையுமே வார்த்தை உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் பேசுகிற வார்த்தை மரியாதை குறைவு இல்லாமல் இருக்கணும். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களை கூட நீங்கள் மரியாதை குறைவாக பேசினீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் நம்ம சொன்னோம்.
ஆனால் இது வீட்டிலையும் பொருந்தும், அதனால் கவனமாக இருங்க. உறவுகள் விஷயத்தில் குறிப்பாக கூட பிறந்தவங்க அண்ணன் அக்கா தம்பி தங்க இவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இந்த வாரம் இல்லை, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதுமே அப்படி இருக்கணும். ஏப்ரல் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுமான்னு கேட்டால் அது ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்காக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்குமே தவிர அதனால் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் மனஸ்தாபம் அல்லது அவமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அரசாங்க ரீதியான தொல்லைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாரையும் எரிஞ்சு விழாதீங்க, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அப்படி எடுத்தெறிஞ்சு பேசிங்கன்னா உங்கள் பதவிக்கோ உங்களுடைய அந்த உயர்வுத்தன்மைக்கோ பாதகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பதட்டம் அடைகிறீங்க. அந்த பதட்டம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி கூட படிக்கிற பசங்கக்கிட்ட நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதாவது அவங்க சொல்லி கொடுக்கல, அவங்கக்கிட்ட அவங்க ஜாஸ்தி படிச்சுட்டாங்க, நாம் கம்மியாக படிச்சிருக்கோம், அதனால் மட்டும் இல்லை. அவங்க உங்களுக்கு சில விஷயங்களை தப்பான டைரக்ஷனில் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாதீங்க. இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்பக்கூடாத வாரம் இது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக, அதுவும் மலை மீது இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகளால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். வார ஆரம்பம் அமோகமாக இருக்குது. வார கடைசியில் 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணையும் பொழுது சந்திரன், அந்த சமயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். என்னென்னா, நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குத்தம் சுமத்துவாங்க. இது நீ பண்ணிட்ட, அதனால தான் நமக்கு கம்பெனிக்கு இப்படி இப்போ லாஸ் ஆச்சு, இது நீ பண்ணிட்ட, அதனால தான் குடும்ப ரகசியம் வெளியில் போச்சு, இந்த மாதிரிலாம். கணவன் மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். லவ் சம்பந்தமான விஷயங்களில் செய்யாத தப்புக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களை நீங்கள் லவ் பண்ணினவங்களே உங்கள் பேரில் குற்றம் சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் கூட படிக்கிறவங்க, இந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கிற குழந்தைகள் கூட படிக்கிறவங்க உங்களை தேவையில்லாமல் சில இரிட்டேஷன் பண்ணுவாங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் கணவன் மனைவி உறவில் சற்று ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய உடம்பு ரீதியான சங்கடங்களால் தான் அது நடக்கிறதே தவிர அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் உடம்பு வேறு மனசு வேறுங்கிறத பிரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. பிரிக்கிறத எப்படின்னு கற்றுக்கோங்க. என் உடம்புல வியாதி இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு உடம்பு முடியல, நீங்கள் உங்களை முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அப்படியே விலகி போகிறது நல்லது. உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் சாதகமாக இருக்கலாம். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். இன்ஃபேக்ட் வியாபார லாபம் இல்லாமே போகும். பதவி சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு முன்கோபத்தினால அந்த கூட இருக்கிறவங்ககிட்டலாம் சண்டை போட்டு நீங்கள் பேப்பர் போடுறதுக்கோ இல்லை உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரத்தில் எந்த முடிவு எடுத்துடாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நாளைக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய நிலத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர அதை விற்க முடியாது. இப்போ விற்கிறதுக்கான நேரம் கிடையாது இந்த வாரம். இப்போ நிலத்தில் போய் புதுசாக நிலம் வாங்கலாம். ஏற்கனவே விற்று பணம் வச்சுருப்பீங்கன்னா அதில் நிலம் வாங்கலாம். ஆனால் இப்போ நிலத்தை விற்கணும்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியான சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க.
ஏப்ரல் நம்ம ஆரம்பிக்கிட்டோம், ஏப்ரல் மாதம் முடிக்கிட்டோம் நாங்கள் தரோம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சுறுசுறுப்புக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக 6:15க்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு சூரிய உதயத்தப்போ நீங்கள் ஆதித்ய சொல்லிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேலையை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு நமஸ்கரித்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நன்மையை ஏற்படுத்தும். இதுதான் இந்த வாரத்திற்கான பரிகாரம். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். விரையாதிபதி 3இல் மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் என்னென்னா, புதிய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய கடன் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான கடனாக இருக்கும். அல்லது வீட்டை விரிவுபடுத்துவதற்கு, வீட்டை கட்டுறதுக்கு, வீட்டில் மேலே எடுத்து கட்டுறதுக்கு, வீட்டில் ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அதுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு தன்னுடைய உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான நேரம் இது. ஸோ வருமானம் வருதேங்கிறதுக்காக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா செலவு ஜாஸ்தியாகுது. வருமானம் இந்த பக்கம் 10 ரூபா வந்துன்னா 1000 ரூபாய்க்கு செலவு இருக்குது. அது வரக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், உடன்பிறப்புகளின் திருமணம்னு ஏகப்பட்ட சுப செலவுகள் காத்துருக்கு. வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீட்டை பராமரிக்கிறதுக்கான செலவு, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு ஏகப்பட்ட செலவு உங்களுக்கு இருக்குங்க. அடுத்த 1 வருஷம் செலவு தான். வருமானம் ஜாஸ்தி இருக்குது, வருமானம் நிறைய இருக்குது, இல்லைன்னு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கே. செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. கடல் கடந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற தனுசு ராசி நண்பர்கள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை இளைய சகோதர சகோதரிகளால் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வைசி வருஷா, உங்கள் அண்ணன் கூட சண்டைனா தம்பி தீர்த்து வைப்பார், தம்பி கூட சண்டைனா அண்ணன் பேசுவார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் சொத்து ஏதாவது இருக்குது, அதை பிரிக்காமல் இருக்காங்கன்னா இந்த வாரத்தில் அது பிரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய மே மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஆசைப்பட்ட நபரையே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கும் சரி, அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களால் பாராட்டு பத்திரங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் கலைத்துறை நண்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர் வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு தந்தை இருந்தார் அப்படின்னா அவருடைய பாதத்தில் நமஸ்கரித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லை, அப்பா இறந்துட்டார் சார், அப்பா வெளியூரில் இருக்காருன்னா கவலையப்பட வேண்டாம். அப்பா இறந்துட்டாருன்னா அவருடைய ஃபோட்டோக்கு கீழே நமஸ்காரம் பண்ணலாம். அப்பா வெளியூரில் அண்ணன் கூட இருக்கார், இல்லை தம்பி கூட இருக்கார், இல்லை நான் வெளியூரில் வேலைக்காக வந்திருக்கேன், ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா, நான் இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுடைய டெய்லி ஐட்டினரியை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒன்றா இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்ப்பா, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுப்பா, இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய அனுபவம் மட்டும் இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் மனசார நல்லது நடக்கும்பா அப்படின்னு சொன்னால் போதும். உங்களுக்கு இந்த வாரம் அமோக சக்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 14லேருந்து மே 14க்குள்ளே வரை நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள்.
இளம் வயது ஆண் பெண்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் வம்ச விருத்தி ஏற்படும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான். அப்பா கிட்ட ஐட்டினரியை சொல்லிட்டு போங்க. மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். அதனால் உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அவங்கள நீங்கள் யூ வில் ட்ரை டு பீஃப்ரெண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சண்டை போட்டுட்டு போனவங்க, இல்லை பார்த்துட்டு பார்க்காம போனவங்கள கூட நீங்கள் போய் பேசிட்டு வருவீங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குழந்தைகள்கிட்ட வேற்றுமை பாராட்டி கொண்டு இருந்தீர்கள். இப்போவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் அண்ணங்கிட்டையோ உங்கள் தம்பிக்கிட்டையோ மீண்டும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும். அதை சாதகமாக பயன்படுத்திப்பீங்க. ஆனால் குத்தல் பேச்சு நிறையா இருக்குது. அவங்கள நீங்கள் அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, இந்த நக்கல் பேச்சு, அவங்கள மறைமுகமாக தாக்குறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தாக்கிறதுனால பேசுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வன்மம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர உங்கள் பேரில் பாசம் வராது. ஸோ அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்க கூட படிக்கக்கூடிய நபர்களுடன் வம்பு வழக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாருக்கிட்டையும் வார்த்தையால் சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நார்மலாக நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய ஆள், செல்ஃபிஷ்னு சொல்லலாம். எனக்கு என்ன, அதுதான் எனக்கு மெயின், எனக்கு இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் மகர ராசிக்காரங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான், அடுத்தவங்களுக்காகவும் நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பொது உடைமைத்தன்மை கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டால் அது வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து, முன்னோர்கள் வசித்த இடம், முன்னோர்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாங்கன்னா அந்த இடத்த திருப்பி உங்கள் பேரில் வாங்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளணும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா, சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினா பரவாயில்ல. அங்கே போயிட்டு நான் லீகலாக போகிறேன், வழக்கு தொடுக்கிறேன், கோர்ட்டில் கேஸ் போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய அதிகாரத்தையோ லீகல் மமதையோ காமிக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று செலவுகளை ஏற்படுத்தும். வருமானத்தை காட்டிலும் கடன் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஆனால் இந்த கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ இந்த வாரத்துக்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள். ஹயக்ரீவரை வணங்குறதுனால உங்களுக்கு என்னென்னா, நியாயமான வார்த்தைகளை பேசுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் வார ஆரம்பத்தில். அதனால் வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, கடன் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்படும். அந்த ஆரோக்கியம்னா உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பெருசாக பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் சிறு கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். இந்த கடனை வாங்கிட்டோமே எப்படி அடைக்கிறது, இவ்வளோ வருஷத்துக்கு நான் பிஸ்னஸ் துவக்கியிருக்கேனே இது எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற கவலையெல்லாம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். ஆனால் சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடமாற்றத்தின் காரணமாக புதிய வியாபாரத்தில் கால் பதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள்,
அதாவது நிலம், வீடு, மனை சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வீட்டை அலங்காரம் பண்ணி பார்ப்பீங்க, வீட்டில் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன், அதாவது அஷ்டமாதிபதி புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் வீட்டதிபதி புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதாவது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் அவங்க பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கக்கிட்ட கரிச்சு கொட்டி சண்டை போட்டு அவங்கள திட்டி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவங்கள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் வந்து ஒரு 7ஆம் பொருத்தமாக வரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதாவது குழந்தைங்கக்கிட்ட குழந்தையாக ட்ரீட் பண்ணணும். அவங்கள போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மனைவிகிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை உங்கள் கணவர்கிட்ட பேசுகிற மாதிரியோ பேசினா அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. குழந்தைகளுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்களுக்கு பதட்டமாக தெரிவிங்க, உங்கள்கிட்ட நிதானமாக தான் இருப்பீங்க. அந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முதலீடுகள். அதே சமயம் சில பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறீங்க, அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது தாமதப்படுமே அன்றி அது டக்குன்னு கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சனி 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய வியாபார தொழில் வளர்ச்சி ஏற்படும். என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, நீங்கள் இருக்கிற உங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போகணும். வேறு ஊரில் போய்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் துவக்கினீங்கன்னா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறது வந்து எதிரித்தன்மையாக தெரியக்கூடாது. நான் இப்படி தான் பேசுவேன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிறலாம் பேசக்கூடாது. நிதானமாக பேசுங்க. அவங்கள வந்து லாஜிக்கலாக அவங்கள லாக் பண்ணினீங்கன்னா, அவங்கக்கிட்ட புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு செய்வது அல்லது சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நரசிம்மர் அல்லது சக்கரத்தாழ்வாரின் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி இருக்கார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதில் குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வியாதி இருக்குது, வியாதிக்கான தீர்வு கிடைக்கிறது. ஆனால் அந்த தீர்வு வந்து ஆக்சுவலாக வியாதி சிம்பிள் வியாதியாக இருக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு கால் சுளுக்கு. ஆனால் அந்த சுளுக்குக்கு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸு, உங்கள் கால் எலும்புலேருந்து மஜ்ஜையிலேருந்து எல்லாத்தையும் இதுக்கு கொடுப்பாங்க. அது பேர் என்ன, பயாப்சி கொடுப்பாங்க. என்னமோ அதில் பெரிய வியாதி இருக்குது, உங்கள் காலே வந்து காலில் வந்து அது வந்துடுது இது வந்துடுது, கடைசியில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் முடிஞ்சப்போ ஏதோ ஒரு படத்தில் காமிப்பானே, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து 8000 ஆகும் 10,000 ஆகும். கடைசியில் பார்த்தா ஐயோ வண்டி சாவி போடலையா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா அது சுளுக்கு. காலை வந்து ஒழுங்காக நடக்கும்போது எங்கேயாவது மகுட்டி விட்டுருக்கும், கால் பிறண்டிருக்கும். அதனால் வரக்கூடிய சுளுக்கினால் வரக்கூடிய விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவசரப்படாமல் பதட்டப்படாமல் செயல்பட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரிகள் அவங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. தந்தை வழியில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய நடமாட்டத்தில் ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவரால் ரொம்ப நடக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரா மாதிரி இந்த சூழ்நிலை வருது. அதனால் தந்தையுடைய மூமெண்ட்ஸில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அவரால் வெளியில் அவருக்கு பார்த்தா ஒரு 55 வயசு தான் இருக்கும், 60 வயசு தான் இருக்கும். அவரால் நார்மலாக வாக்கிங் போக முடியாது.
அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கால் சுளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அவரை என்னன்னு பார்த்து அவர்கிட்ட கேட்டு அவர் கூட உட்காந்து பேசி அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான உதவி செய்கிறது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கு வார்த்தை விரயங்களால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த வாரம். இந்த மாதம் முழுவதுமே, ஏப்ரல் மாதம் முழுவதுமே நீங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் பேசாமல் அடந்தையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தள்ளி போகும். அதனால் பேசுகிறதுக்கு தயங்காதீங்க. நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் சனி ராசியில் இருக்கிறதுனால உண்மையை மட்டும் பேசணும். பொதுவாக இந்த சனி ராசியில் இருக்கிறதோ இல்லை 2ஆம் இடத்தை பார்க்கும்போதோ நிறைய எக்ஸாஜரேட் பண்ண தோணும். அந்த ஏதோ ஒரு நான் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு இந்த தூர்தர்ஷனில் காமிப்பாங்க, ஒரு 2 குழந்தைங்க பலூன் வெடித்து விளையாடும். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, அங்கே ரெண்டு பேர்த்த கொண்டுட்டாங்க, இப்படியே வதந்திகளை பரப்பாதீர்கள்னு போடுவாங்க இந்த தூர்தர்ஷனில். அது மாதிரி உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்த பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை பெருமாளாக்குற கதையாக பேசுவீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. என்னமோ நீங்கள் தான் உலகத்தில் அறிவாளின்னு நீங்கள் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, பேச்சின் மூலமாகவும் சரி வருமானம் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதுவும் முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்கந்த குரு கவச்சத்தை சொல்லி வணங்க வேண்டும். அப்படி இல்லை, எனக்கு அதெல்லாம் கஷ்டம் சார், சொல்கிறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற திருப்புகழ் வரியை சொல்லிட்டு வாங்க. இந்த சொல்கிறதுனால என்ன வரும்னா, வார்த்தை விரயங்கள் சொன்னல, அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் உடம்பு ரீதியாக கொஞ்சம் தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால மனசு அமைதிப்பட்டு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் ஏற்படும், நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும், ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.